ஹே கை சண்டே எதுவுமா நான்வெஜ் இல்லைன்னா அது அந்த சண்டைக்கு அசிங்கமுங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல வெடக்கோழியா பார்த்து பிடிச்சாச்சுங்க. அப்படியே ஒரு வெட்டுமணியை எடுத்துட்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை எடுத்துட்டு நம்ம வெட்டின நாட்டுக்கோழி மேல அதை தடவிட்டு நல்லா பம்பு செட்ல கழுவி எடுத்தாச்சுங்க. கழுவுன கோழியை கத்தி எடுத்து ரெண்டா பொழந்துட்டு அதை அப்படியே நாளா அறுத்துட்டு 10 துண்டா வெட்டி போட்டாச்சுங்க. வெட்டின நாட்டுக்கோழியை விறகு அடுப்புல போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்க, பார்க்கவே எவ்வளவு செம்மையா வெந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான். இதுக்கு மேல சாப்பிடாம இருந்தா பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டு நானு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு விறுவிறுன்னு வாழை இலையா இருக்க கிளம்பிட்டேங்க. வாழை இலைய போட்டு அதுக்கு மேல மலைச்சாரல் மாதிரி தண்ணியை தூரியாச்சு. முதல்ல நாட்டுக்கோழி ரத்த பொரியல், அப்புறம் அது கூடவே நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் சாப்பாடை நல்லா அள்ளி வச்சுட்டு கடைசியா நம்ம பசியோட காத்துட்டு இருந்த நாட்டுக்கோழி குழம்ப ஊத்தியாச்சுங்க. அப்படியே ஒரு நாட்டுக்கோழி எலும்பு கறி எடுத்து வாயில வச்சோம் பாருங்க, டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டுங்க. ஓகே மகளே, அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.